வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு. தை அமாவாசை ஸ்பெஷலாக என் பொண்டாட்டிடிங்க மிரட்டி விட்டா சாப்பாடு. ஆமாங்க, வடை, அப்பளம், பாயாசம், பருப்பு, கூட்டு, பொரியல், வறுவல், நெய், பா மிரட்டி விட்டா ரசம், பூண்டு ரசம் வச்சுருந்தா பாருங்க. அப்படியே ஒரு புடி பிடிக்கிற வீடியோ தான் அந்த ஃபுல்லாகவே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்கும். வீட்டில் இது மாதிரி ஒரு கல்யாண விருந்து என்னைக்காச்சும் நீங்கள் சாப்பிட்டீங்களா? நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே மாங்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார், அப்படியே அந்த கத்திரிக்காய், மாங்காய் வாடை பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சு. அப்படியே மணச்சநல்லூர் பண்ணி அப்படியே ஹாட் பாக்ஸில் அடித்து வச்சு அப்படி திறக்கும் போது பாருங்க ஆவி எப்படி பறக்குதுன்னு. இதை எப்படி நம்ம சாப்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் காமிக்கிறதா இந்த ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருவாரூர் இலையை அப்படியே விரித்து மேலே அப்படியே தண்ணி தெளித்து மேலே ஒவ்வொரு ஐட்டமாக வைப்பாங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். வாழைப்பழம் அப்படியே பனங்கற்கொண்ட மைசூர் பாக்கு, பக்கத்திலேயே பொரியல், அவியல், ஒரு வறுவல். பொரியல் கேரட் பீன்ஸு, வறுவல் அப்படியே வாழைக்காயை அப்படியே வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூளை போட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தா. இங்கிட்ட சவுச்சவை அப்படியே ஒரு கூட்டு வச்சிருந்த பாசிப்பருப்பு போட்டு அப்படியே உளுந்த வடை, எண்ணெயே இல்லாத உளுந்த வடை மிரட்டி விட்டா. அது பக்கத்தில் அப்படியே வடகம், அப்படியே சோறு, பருப்புக்கு கொஞ்சம், சாம்பாருக்கு கொஞ்சம், தனித்தனியாக பிரித்து வைமா அப்படின்னு அவளும் செம்ம சூப்பராக பிரித்து வச்சுருந்தா. அவள் இவ்வளோ டிஷ் பண்ணியிருந்தான் பார்த்தீங்கன்னா. அங்கே நிற்கிது அப்படியே எங்கள் அம்மா கொண்டு வந்த அந்த பசு நெய்யை அப்படியே மேலே ஊற்றிட்டு அவள் மனசார அந்த பருப்பு எடுத்து வைப்பா. இங்கே பாருங்க, இது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். அப்படியே அந்த சாம்பாரை ஒரு கரண்டி அந்த மாங்காயோட கத்திரிக்காயோட சேர்த்து வச்சு அப்படியே வைக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. இலை நிறைய சாப்பாடு, அப்படியே அந்த பருப்பு நெய்யை அந்த சுடு அப்படியே இறங்குறதுக்குள்ளேயே, அப்படியே அந்த சூடு இறங்குறதுக்குள்ளேயே ஒரு குழப்பி ஒரு அடி அடிச்சிடணும். எங்கள் அப்பாவுக்கு பருப்பும் நெய்யினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் எங்கள் அப்பா அதிகமாக இதை சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். அப்படியே கொஞ்சோண்டு அவியல், கொஞ்சோண்டு பொரியல், கொஞ்சோண்டு வறுவல் அந்த பருப்பு சாதத்தோடு சேர்த்து, அது வீட்டில் செஞ்சது, பொண்டாட்டி கையில் செஞ்சது சாப்பிட்டு பார்த்தா அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி அப்படியே மிதந்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அப்புறமேட்டுக்கு இந்த வடை பாருங்க, வடையில் எண்ணெய்ங்கிறதே இல்லை. நானும் பல கடையில் வடை வாங்கி சாப்பிட்ருக்கேன். எண்ணத்தை தான் கலப்பாங்கன்னே தெரியாதுங்க. அவ்வளோ எண்ணெய் இருக்கும். அப்படியே அந்த வாழைப்பழம், கற்பூர வள்ளி வாழைப்பழம், அந்த பாயாசம் மிரட்டி விட்டாங்க பாருங்க. அந்த பாயாசத்தோட கலரை பாருங்க. இப்படின்னா சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த கத்திரிக்காயை காம்பை மேலேயும் ஃபுல்லாக கிள்ளாமல் அப்படியே கால்வாசி கிள்ளி அந்த பருப்பு சாதத்தோடு சேர்த்து ஒரு பைட்டு அப்படி தாங்க இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் சாம்பார், அதில் 2 முருங்கைக்காய், அப்படியே அந்த கத்திரிக்காய் முருங்காயை ஓரம் கட்டிட்டு மேலே இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியோடு சேர்த்து ஒரு குழப்பி இருக்கிற அந்த வடை, அந்த அவியல், பொரியல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்பாக சமைச்சா ஆனந்தமாக சாப்பிட்லாம். இந்த இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த வடையை பாருங்கள், சின்ன சைஸு. அவங்க எண்ணெய்ங்கிறதே இருக்க வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. இது எண்ணெயில சுட்டாளா தண்ணியில சுட்டாளாங்கிற ஒரு டவுட் எனக்கு இன்னமும் இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். அப்படியே இந்த உளுந்த வடை சாப்பாடோட சேர்த்து ஒரு பைட்டு, அப்படியே அப்பளத்தை உடைச்சி போட்டு அந்த வடகம் இருக்குல்ல அதை உடைச்சி போட்டு ஒரு பைட்டு. ஒவ்வொன்றா எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. வேஸ்ட் பண்ணுற மாதிரி தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கானது அல்ல. எல்லா பொருளும் கஷ்டப்பட்டு உழைச்சிதான் ஆகணும். அந்த வாழைக்காய் வறுவலை பாருங்க, எண்ணெயில தான் வறுத்தாளா வெறும் அப்படியே வாட்டி இருத்தாளான்னு தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்கும். வஞ்சர மீன் தோத்துருங்க, அந்த டேஸ்ட். அந்த வாழைக்காய் வறுவலே வாழ்க்கையே முடிஞ்சது மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு காய் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பாருங்க இந்த சவுச்சவ் பொரியல் அப்படியே அதை லாஸ்ட்டாக இந்த இருக்கிற சாம்பார் சாதத்தில் சவுச்சவ் பொரியலை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. அடி வயிற்று தொப்பையை கரைச்சி முடிச்சு வெளியில் எடுத்து வந்துடணும். சவுச்சவ், பூசணிக்காய், ஏகப்பட்ட காய் இருக்குங்க. சுரக்காயிலேருந்து ஏகப்பட்ட காய் இருக்குது. இந்த வடையை லாஸ்ட் பைட்டுக்கு அப்படியே அதோட மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஓரஞ்சாரம் இருக்குது சோத்தை அப்படியே வலிச்சு எடுத்து அப்படியே வலிச்சு எடுத்துட்டு தான் நம்ம ரசத்துக்கு போகிறோம்.
ரசத்துக்கு போகும்போது லைட்டாக அந்த பருப்பை போட்டு எப்படி அந்த பருப்பை கொஞ்சோண்டு போட்டு மேலே லைட்டாக சாதத்தை வச்சு ஒரு புடி பிடிச்சோன்னு இந்த பூண்டை பாருங்க, வாயு பிரியறதுக்கு மலம் பூண்டு இல்லைங்க, நாட்டு பூண்டு. 2 விதமான பூண்டு நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கு. ஆனால் பூண்டோட ரேட்டு தான் இப்போ தாறுமாறா ஏறி இருக்கு. இப்போ 550 600, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? ரசத்துக்கு வந்தாச்சப்பா, அப்படியே ரசத்தை அப்படி ஒரு புளி இப்படி ஒரு புளி புளிஞ்சிட்டு இருக்கிற அந்த மிச்ச மீதி கூட்டு பொரியல் வறுவல் எல்லாத்தையும் அந்த ரசத்தில் சேர்த்தணுங்க. ரசம் சாப்பாடு சாப்பிட்றது எப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இருக்கிற கூட்டு பொரியல் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே உங்கள் வீட்டில் மாங்காய் முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆமாம், அப்படியே முருங்கைக்காய் அமுத்தின்னு அந்த விதையோடு அந்த சதையோடு வந்துடும். அதோடு அந்த மாங்காய் மீதி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காய், அந்த மாங்காய் மேலே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து ரசச்சோறில் போட்டுட்டு அப்படியே ஒரு குழப்பு, எப்படி அப்படியே ஒரு குழப்பி சாப்பிட்டு பாருங்க, அமிர்தமா இருக்கும். எப்படி அமிர்தமா இருக்கு. எனக்கு ரசம் சாப்பாடு வந்து அப்படியே கூழு மாதிரி கரைச்சி அடிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ செம்ம சூப்பரான ஒரு லாஸ்ட் டைத்துக்கு தான் பாயாசம். அந்த வறுத்த சேமியாவும் அந்த திராட்சை பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு அதெல்லாம் அப்பளத்தை நுணுக்கி போட்டு சாப்பிட்றது ஒரு விதம். இந்த பாயாசத்துக்கு வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே நசுக்கி அந்த பாயாசத்தோடு சேர்த்து சாப்பிடணும். இது ஒரு முக்கா பழமாக இருந்துச்சு, அதனால தான் இவ்வளோ தம் கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்படியே அந்த பாயாசத்தோடு அந்த பழத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா அக்காக்கா என்ன ஒரு டேஸ்ட்டுங்கிறீங்க. அப்படியே இலை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே இலையை மூடி வச்சுட்டு சமையல் செஞ்சு கொடுத்த என் பொண்டாட்டிக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு கையை கழுவிட்டு போய் நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.